கிராண்ட் ஃபைனல் மேட்ச்சு வடுகப்பட்டி ஜிபிசிசி விசஸ் உடையாண்டிப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். உடையாண்டிப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா கதிரன் கேகே. ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட மணி ஸ்ட்ரைக்கில், கதிர் நான் ஸ்ட்ரைக்கில், கேகே ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் ட்ரைவ் ஃபீல்டு தலைக்கு மேலே போயிருக்கு. கண்டிப்பாக அது விரட்டி போனால் பிடிக்கிறது கஷ்டம் தான். அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்து ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கதிர். செகண்ட் ஒன், குட் ஷாட், லெக் சைடில் போயிருக்கு. அங்கே அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. ஒரு 4 அடிக்க விட்டாலும் அடுத்த பாலே கதிரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், நியூ பேட்ஸ்மேன் கணேஷ். யாக்கி லென்த்தில் போட்டிருக்காங்க, லாங் ஆனில் போயிருக்கு. இங்கே டாட் பால். ஃபோர்த் ஒன், குட் ஷாட். அங்கே ஒரு பால் டாட் பண்ணணும். அடுத்த பாலே ஒரு 6 மாற்றிருக்காங்க கணேஷ். அதே முயற்சி அதே திசையிலே போயிருக்கு. அங்கே ஒரு 6, பேக் டு பேக் தொடர்ந்து 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க கணேஷ். லாஸ்ட் ஒன், அதே முயற்சி டாட் பால். கடைசி ஒரு பந்து டாட் பாலை பதிவு பண்றாங்க மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 16, ஒரு விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட கார்த்திக் ஸ்ட்ரைக்ல, கேகே அரௌண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் நல்லா கிடைச்சிச்சு. தேர்ட் மேல போயிருக்கு. விரட்டி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அங்க ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கேகே. செகண்ட் ஒன், டாட் பாலுங்க. அருமையானத்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க கார்த்திக். தேர்ட் ஒன், லெக் சைடில் திருப்பி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? 1. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல கணேஷ். ரிவர்ஸ் ஸ்ட்ரைக். இங்க அப்பீல் பண்றாங்க. டாட் பால். குத்தி போட்டிருக்க. டைமிங் கிடைச்சிச்சு. ஒரு லெக் பை டாட் பால். ஸ்ட்ரைக்ல கணேஷ். லாங் ஆன்ல தூக்கி விட்டுருக்காங்க. ஒரு விக்கெட் சான்ஸ். ஃபீல்டர் யாருமே வரல. இங்கே ஒரு சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 22, ஒரு விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட விக்கி. ஸ்ட்ரைக்ல கணேஷ் ஓவர் ஸ்ட்ரைக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். பேட்ல டிப்பா இருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன், யாக்கிங் லென்த்ல லாங் ஆன்ல போயிருக்கு. சிங்கிள். 1. தேர்ட் ஒன், ஸ்ட்ரைக்ல கேகே. யாக்கர் டெலிவரி அருமையா ஃபீல் பண்ணியிருக்காங்க மயில். டாட் பால். யாக்கர் டெலிவரி லெக் சைடில் போயிருக்கு. மீண்டும் அருமையாக வீசப்பட்ட பந்து. சிங்கிள். ஸ்ட்ரைக்ல கணேஷ். குட் ஷாட். அங்க அருமையா கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க விக்கி. கணேஷோட விக்கெட்டை. அடுத்த பேட்ஸ்மேனா நியூ பேட்ஸ்மேன் கட்லா. போன மேட்ச் ஜெயிக்கிறது காரணமே இவரை தான் சொல்லணும். ஏன்னா ஒரே ஓவரில் 4 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இவர். லாஸ்ட் ஒன், ஒரு லெக் பை டாட் பால். 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 24, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட்ட விக்கி 2 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. ஃபோர்த் ஓவர் போட கார்த்தி. இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்ல கேகே அரௌண்ட் ஸ்ட்ரைக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்றாங்க கார்த்தி. செகண்ட் ஒன், லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன், ஸ்ட்ரைக்ல கட்லா. ஸ்லோ டெலிவரியை போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க கார்த்திக். ரிவர்ஸ் ட்ரை. ஃபீல்டர் அதுக்காண்டி வச்சிருக்காங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஒரு சிறிய தடுமாற்றம். ஸ்ட்ரைக்ல கேகே. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில்.
அருமையான வேரிசல்ல போட்டு கார்த்திக் போல்டன் முறையில் தனது கேகேவோட விக்கெட்டை கேகேவின் இடத்தை பூர்த்தி. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் டாப் ஏஜ் ஆயிருக்கு ஒரு விக்கெட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க கார்த்தி டாட் பால் அருமையாக வீசப்பட்ட பந்து 4 ஓவர் கிளம்பிட்டா இருக்கு ஸ்கோர் 26 3 விக்கெட்டு 4th ஓவர் போட்ட கார்த்தி 2 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க 5th ஓவர் போட விக்கி இவருக்கு 2வது ஸ்ட்ரைக்கில் கட்லா ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் போன பால் டாட் பால் நாய் குறுக்க வந்தாலும் அந்த பால் எடுக்கலை செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கட்லா ஆஃப் சைடில் பேருக்கு கண்டிப்பாக அதை பிடிக்கிற கஷ்டம் தான் என் ஃபீல்டர் யாருமே இல்லை அங்கே ஒரு 4 ஒரு பால் டாட் பண்ணதுக்கு அடுத்த பாலே 4 மாற்றிருக்காங்க கட்லா தேர்ட் ஒன் ஒரு ஃபைனலில் திருப்பியிருக்காங்க இங்கே ஃபீல்டர் யாரு மேலே விரட்டி போயினாலும் பிடிக்கிறது கஷ்டம் தான் அங்கே ஒரு 4 பேக் டு பேக் தொடர்ந்து 2 நாள் பதிவு பண்ணியிருக்காங்க கட்லா ஆஃப் சைடில் பேருக்கு குட் ஸ்டாப் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் கேகே ஒயிட் பால் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க விரட்டி எடுத்தாலும் கண்டிப்பாக 2 அளவு பண்ண வாய்ப்பு இருக்கு ஒரு சிறிய தடமாற்றம் எத்தனை ஓட்டங்கள் இந்த பாலுக்கு மொத்தம் 3 ரன்னு ரீபால் லெக் பை டாட் பால் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் பேட்டில் சரியாக படலை ஒரு இன்சிடேஜ் ஆயிருக்கு டாட் பால் 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் 38 3 விக்கெட்டு 6th ஓவர் போட மணி இவருக்கு 2வது ஸ்ட்ரைக்கில் கட்லா அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ்திரேலியா கட் பண்ணியிருக்காங்க யாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க கார்த்திக் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கர் ராஜேஷ் லெக்ஸில் திருப்பி இருக்காங்க எத்தனை ஓட்டங்கள் ஸ்டாப் குட் த்ரோ ஒரு சிங்கிள் 1 ஸ்ட்ரைக்கில் கட்டலாம் லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க லாங் ஆஃப்ல போயிருக்கு அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் சிங்கிள் 1 ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் பேட்டில் சரியாக படலை அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் சிங்கிள் ஃபுல் டாஸ் பால் பால் சரியான ஹைட்டில் போயிருக்கு ஒரு விக்கெட் சான்ஸ் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அணி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கர் ராஜேஷ் குட் ஷாட் லெக் சைடில் போயிருக்கு அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அதன் மூலம் அணிக்கு 1 ஓட்டங்கள் மட்டும் ஓவர் ஒரு சிங்கிள் 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு ஸ்கோர் 44 3 விக்கெட்டு 7வது ஓவர் போட ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் டு ராஜேஷ் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர் விரட்டி போனாலும் பிடிக்கிறது கஷ்டம்தான் பால் போகலை டபுள் போன பால் வைடு ஸ்டிக்கர் ராஜேஷ் யாக்கர் டெலிவரி நேருக்கு நேர் லாங்கானில் போயிருக்கு அங்கே ஒரு 4 ஃபுல் டாஸ் பால் சரியான ஹைட்டில் போயிருக்கு ஒரு விக்கெட் சான்ஸ் அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க சந்தோஷ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ராஜேஷோட விக்கெட்டை ஒரு 4க்கு அப்புறம் கம்பேக் டெலிவரி சொல்லலாம் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் அருண் யாக்கிங் லென்த் லாங் ஆனில் போயிருக்கு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கட்டலாம் யாக்கிங் லென்த்தில் ஒரு விக்கெட் சான்ஸ் ராஜேஷ் அருமையாக விக்கெட் எடுத்துருக்காங்க கடைசி ஒரு பந்த கட்லோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு ஸ்கோர் 52 5 விக்கெட்டு
ஏழாவது ஒரு பட்டா ராஜேஷ் 8 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு படா சசி ஸ்ட்ரைக்கில் அருண் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். தேர்ட் மேல போயிருக்கு. குட் ஷாட், ஒரு சிங்கிள். போன பால் ஒயிட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். ஒரு டாப் பேஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க மணி. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் அருண் குத்தி போட்டிருக்கான். டைமிங் நல்லா கிடைச்சிச்சு. லெக் சைடில் கேப்ல போயிருக்கு. விரட்டி பிடிக்கிறது கஷ்டம் தான். அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க 2 ஃபீல்டரும். ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஒரு 4. நெக்ஸ்ட் ஒன். அதே முயற்சி பேட்ல பட்டு ஒரு சிக்கில பட்டு இருக்கு. இங்க விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க சசி. ஒரு 4க்கு அப்புறம் கம்பேக் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பசுபதி. ஒரு ஃபைனல்ல திருப்பி இருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்ல. வெரைட்டி போனாலும் பிடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான். பால் கொஞ்சம் நின்றுச்சு. குட் ஸ்டாப், குட் த்ரோ, ஒரு சிங்கிள். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். தேர்ட் மேல போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ். டைரக்ட் விக்கெட் மிஸ் பண்ணிருக்காங்க. அகைன் டோர் த்ரோ. வீசப்பட்ட பந்து கலப்பணியிலேயே ஒரு சிறிய தடுமாற்றம். அந்த பாலுக்கு 2 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 8 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 62. 6 விக்கெட். 8 ஓவருக்கு 63 ஆடணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சசி மற்றும் கார்த்திக். ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட அருண் ஸ்ட்ரைக்கில் சசி, நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஓவர் ஸ்ட்ரைக் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட், டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். பவுலரே வெரைட்டி வந்து பிடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அருண். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து போறாங்க சசி. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் விஜி. ஆஃப் சைடு தூக்கி விட்டுருக்காங்க. ஒரு விக்கெட் சான்ஸ் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 4. சந்தித்த முதலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க விஜி. தேர்ட் ஒன். ஒரு லெக் பை டாட் பால். ஃபோர்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் விஜி பேக்கில் தூக்கி விட்டுருக்காங்க. ஒரு விக்கெட் சான்ஸ். அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அருண். விஜயோட விக்கெட்டை நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். யாக்கி லென்த்தில் போட்டிருக்கு. தேர்ட் மேல போயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டாட் பால். டாட் பால். கடைசி ஒரு பந்தா டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அருண். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 4. 2 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அருண் வந்து 4 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பவர் பிளே போட பகவதி ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஓவர் ஸ்ட்ரைக் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். அருமையாக வீசப்பட்ட பந்து. செகண்ட் ஒன். யாக்கர் டெலிவரி. ரன் அவுட் சான்ஸ். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன். சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் டாட் பாலுங்க. அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. பாலிங்கே ஹைட் போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். கதி விரட்டி போய் பிடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சந்தோஷோட விக்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் மணிகண்டன். ஒரு லெக் பை டாட் பால். போன பால் வைடு. ஸ்ட்ரைக்கில் மணி. டாட் பால். கடைசி ஒரு பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 6. 3 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் பட அருண். இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அருண். செகண்ட் ஒன். ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்காங்க. பாயிண்டில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் மணி. ஒயிட் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பால்ல. ஒயிட் ப்ளஸ் மொத்தம் 3 ரன் இந்த பாலுக்கு. பால் நேருக்கு நேரு பவுலர் கைக்கு போயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. டாட் பால். ஸ்ட்ரைக்கில் மணி. பெரிய சட்டுக்கு முயற்சி. அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன்.
ஒரு ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. ஃபில்டர் யாருமே இல்லை. விரட்டி போனாலும் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கே ஒரு 4 ஒரு பால் டாட் பண்ணுக்கு அடுத்த பாலை 4 மாற்றிருக்காங்க மணி. யாக்கர் டெலிவரி அங்கே மிட் வித் சில பேருக்கு சான்ஸ் ஃபார் 2. குட் த்ரோ. இங்கே டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 16, 3 விக்கெட்டு. 4th ஓவர் பட பகவதிக்கு போயிருக்கு. 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் பாயிண்ட்ல போயிருக்கு. இங்கே ஃபில்டர் வச்சிருக்காங்க. அதுக்காண்டி சிங்கிள். 1. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி. ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2. நோ சொல்கிறாங்க கார்த்திக். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் போயிருக்கு. கேப்பில் விரட்டி போயிருக்காங்க. கேகே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஈசி டபுள். 2. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஏரின்னு திருப்ப பார்த்தாங்க. ஒரு லெக் பை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். லாங் ஆனில் போயிருக்கு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? சிங்கிள் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. இங்கே ஒரு சிங்கிள். 1. லாஸ்ட் ஒன். ஒரு ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு 4 தான். 4. கடைசி ஒரு பந்தை ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க மணி. ஹலோ. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 25, 3 விக்கெட்டு. 5th ஓவர் பட கேகே ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கேகே. செகண்ட் ஒன். கேப்பில் போயிருக்கு. விரட்டி மனம் பிடிக்கிற கஷ்டம் தான். குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி. சரியாக படலை. லெக் சைடில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 அலோ பண்ணுவாங்க. நோ சொல்லிட்டாங்க கார்த்திக். ஒரு சிங்கிள். 4th ஒன். குத்தி போடுற டைமிங் கிடச்சிங்க. டாட் பால். 5th ஒன். பேட்டர் டிப்பாக இருக்குது. தேர்ட் மேலே போயிருக்கு. யாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்லை. விரட்டி வந்துட்டு இருக்காங்க கட்லா. ஸ்டாப் பண்ண வர பார்ப்போம். குட் ஸ்டாப். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க இந்த பாலில். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 31, 3 விக்கெட்டு. 6th ஓவர் பட ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் மணி. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குத்தி போட்டிருக்காங்க. டைமிங் எல்லாம் கிடச்சிச்சு. கண்டிப்பாக அது ஒரு 4 தான். விரட்டினால பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க மணி. செகண்ட் ஒன். அதே திசையிலே போயிருக்கு. மிஸ் பண்ணியிருக்காங்க கேகே. அடிக்கப்பட்ட பந்து அதன் மூலம் அணிக்கு எத்தனை ஓட்டங்கள்? இங்கே டபுள். 2. தேர்ட் ஒன். ரிவர்ஸ் ட்ரை. இங்கே டாட் பால். 4th ஒன். ஸ்ட்ரைக்கில் மணி. லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. அடித்தாடப்பட்ட பந்து சான்ஸ் அதன் ஃபார் 2. மூலம் அணிக்கு எத்தனை ஓட்டங்கள்? என்ன சொல்லிட்டாங்க கார்த்திக். ஒரு சிங்கிள். 1. போன பால் ஒயிட். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். குத்தி போட்டிருக்காங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு. சிங்கிள். வீசப்பட்ட பந்து. லாஸ்ட் ஒன். ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. ஃபில்டர் யாருமே இல்லை. கண்டிப்பாக அது ஒரு 4 தான். ஹலோ. அங்கே ஒரு 4. கடைசி ஒரு பந்தை ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க மணி. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4. 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 44, 3 விக்கெட்டு. நான் 12க்கு 19 ஆடணும். நெக்ஸ்ட் ஒரு படம் கேகே இருக்கு. 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கேகே. செகண்ட் ஒன். ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. 2 ரனுக்கு முயற்சி. இங்கே டபுள். தேர்ட் ஒன். ரிவர்ஸ் ட்ரை. இங்கே டாட் பால். 4th ஒன். குட் ஷாட். சரியான ஹைட்டில் போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள். 5th ஒன். ஸ்ட்ரைக்கில் மணி. டாட் பால். கரெக்டாக லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கேகே. லாஸ்ட் ஒன்.
இந்த ஓவரில் பெருசாக எதுவும் ஸ்கோர் போகலை. ஸ்டிக்கில் மணி டாப் ஏஜாக இருக்குது. ஒரு விக்கெட் சான்ஸ். அருமையாக தட்டி பிடிச்சிருக்காங்க தினேஷ். கடைசி ஒரு பந்தை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கேகே. மணியோட விக்கெட்டை 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 47, 4 விக்கெட்டு. இன்னும் 6க்கு 16 ஆடணும். லாஸ்ட் ஓவர் போட கதிரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாலே ஒரு பெரிய ஷாட்டு முயற்சி பண்ணால் அடுத்த பவுலர் கொஞ்சம் ஃப்ரெஷர் ஆயிரும். ஈஸியாக ஸ்கோர் கொண்டு வந்துடலாம். ஓவர் ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. ஒயிட் பால். போன பால் ஒயிட். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன். நேரு லாங் ஆனில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் வர பார்ப்பாரு. டபுள். செகண்ட் ஒன். சரியான ஹைட்டில் போயிருக்கு பால். ஒரு விக்கெட் சான்ஸ். இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் பேக் 2. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க கார்த்திக். 4க்கு 11. தேர்ட் ஒன். குட் ஷாட். லாங் ஆஃப்ல போயிருக்கு. அங்க மிஸ் பண்ணிருக்காங்க அருண். கண்டிப்பா 2 எடுத்துருவாங்க. தொடர்ந்து 3 பாலுக்கு 3 டபுள் கொண்டு வந்திருக்காங்க கார்த்திக். மேட்ச் அவங்க சாதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில். 3க்கு 9. டாட் பால். ஸ்டெம் லைன்ல போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க கார்த்திக். கதிர் இன்னும் 2க்கு 9 அடிச்சு அவனும் கண்டிப்பா ஒரு பெரிய சட்டு முயற்சி பண்ணா மேட்சை வின் பண்ணி அவங்களும் சாதமா கொண்டு போகலாம். 5th ஒன். குட் ஷாட். நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிருக்கு. அங்க ஒரு 6 பதிவு பண்ணி மேட்ச் அவங்க சாதமா கொண்டு போயிருக்காங்க கார்த்திக். 2க்கு 9 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க கார்த்திக். இன்னும் 1க்கு 3 அடிச்சே ஆகணும். 2 அடிச்சா மேட்ச் டிரா ஆக்கி சூப்பர் ஓவருக்கு போகலாம். லாஸ்ட் ஒன். 1க்கு 3. பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் 2 பேத்துக்கும் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஃபுல் டாஸ் பால். லாங் ஆஃப்ல போயிருக்கு. கண்டிப்பாக 2 அலோவ் பண்ணிடுவாங்க. அங்க மிஸ் பண்ணிருக்காங்க. ஹீரோ டபுள். மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. கண்டிப்பா சூப்பர் ஓவர் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஃபைனல் மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் கொண்டு போறாங்க. கண்டிப்பா அந்த மேட்சை வந்து கொண்டு போன சாதமே வந்து கார்த்தி அண்ணனை தான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட்டே விடாம கார்த்தி அண்ணன் வந்து ரொட்டேட் ஆடியே ஸ்கோர் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க டீம் காண்டி. மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. மேட்ச் டிராவானால சூப்பர் ஓவர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஓவர் போட அருணை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இங்கே ஸ்ட்ரைக்கில் வந்து சசியை பார்க்க முடியுது. நான் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். ஓவர் ஸ்டிக் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க அருண். செகண்ட் ஒன். குத்தி போட்டுற டைம் எல்லாம் கிடைச்சிச்சு. அங்க ஒரு 1 பவுன்ஸ்ல ஒரு 4 ஒரு பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலை 4ஆ மாத்திருக்காங்க சசி. தேர்ட் ஒன். குட் ஷாட். லெக்ஸ்ல போயிருக்கு. கண்டிப்பா 2 எடுத்துருவாங்க. இங்க டபுள். 2 பால்ல 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க சசி. ஃபோர்த் ஒன். குட் ஷாட். ஆஃப் சைடுல போயிருக்கு. கண்டிப்பா 2 அலோவ் பண்ணிடுவாங்க. 2 ரன்னுக்கு முயற்சி. இங்க டபுள். ஃபிஃப்த் ஒன். லாங் ஆஃப்ல போயிருக்கு. கண்டிப்பா 2 அலோவ் பண்ணுவாங்க. நோ சொல்றாங்க சசி. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். குட் ஷாட். நேருக்கு நேரு லாங் ஆன்ல போயிருக்கு. அங்க ஒரு 6 கடைசி ஒரு பந்த ஒரு 6ஆ மாத்திருக்காங்க சந்தோஷ். பவர் பிளே கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணாம 15 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கட்லான் கணேச பார்க்க முடியுது. கண்டிப்பா அந்த 2 பேட்ஸ்மேனும் பெரிய பேட்ஸ்மேன் தான். ஏன்னா ஆல்ரவுண்டு சொல்லலாம் 2 பேர்த்தையுமே. எல்லா ரவுண்டுலுமே அதிகமாக ஸ்கோர் பண்ண பேட்ஸ்மேன் அது கட்லா. 16 ஆடணும். சூப்பர் ஓவர் போட விக்கியை சூஸ் பண்ணியிருக்காங்க. 6 பாலுமே
யாக்கரில் போடுற பெஸ்ட் பவுலர் சொல்லலாம் வர. ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் மேல பேருக்கு அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்கே கண்டிப்பாக விட்டுருந்தா அது ஒரு 4 போயிருக்கும். ஒரு சிங்கிள். 5க்கு 15 செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கணேஷ். மறு சின்ன கிளியர் பண்ண பார்த்தாங்க. இங்கே டாட் பால். 4க்கு 15 தேர்ட் ஒன். ஸ்கொயர் லெக்கில் திருப்பி இருக்காங்க. சான்ஸ் பேட் 2 கண்டிப்பாக 2 அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக்கில் கணேஷ் வர பார்ப்பாரு. நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். 3க்கு 14 கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய செட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் கட்டலாம். பேட்டர் டிப்பாக இருக்குது. தேர்ட் மேலே போயிருக்கு. இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. விரட்டி போயிருக்காரு செல்வா. 2 முயற்சி. ஒரு சிங்கிள். ஒரு ரன் அவுட். 2க்கு 13 அடிச்சே ஆகணும். கண்டிப்பாக ரெண்டுமே பெரிய செட்டு தான் முயற்சி பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் கட்டலாம். ஃபிஃப்த் ஒன். ஃபுல் டாஸ் பால். லாங் ஆனில் போயிருக்கு. டாட் பால். லாஸ்ட் ஒன். 1க்கு 13. குட் ஷாட். லாங் ஆனில் போயிருக்கு. குட் கேட்ச். கடைசி வந்து விக்கெட் எடுத்து வின் பை வடுகப்பட்டி ஜிபிசிசி. இந்த மேட்சை வந்து வின் பண்ணது காரணமே கண்டிப்பாக வந்து கார்த்திகேயனை தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கில் இறங்குறது கடைசி வரையுமே விக்கெட் விடாமல் ரொட்டேட்டடே ஸ்கோர் கொண்டு வந்த பேட்ஸ்மேன் சொல்லலாம். அதே மாதிரி சூப்பர் ஓவரில் வந்து சசி மற்றும் சந்தோஷம் சொல்லலாம். அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த மேட்ச்லேயே வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து அதிக ஸ்கோரை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் அவர் 105 ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க. உடையாண்டிப்பட்டி கட்லா வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே 105 ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுகள் எடுத்தவர் அருண். இந்த டோர்னமெண்ட்லேயே அதிக விக்கெட் எடுத்த உடையாண்டிப்பட்டி சேர்ந்த அருண். ஐந்தாவது பரிசை தட்டி செல்லும் அணி ஐந்தாவது பரிசை தட்டி செல்லும் அணி புலியூர் அணி. இந்த டோர்னமெண்ட்ல 5வது பரிசை தட்டி செல்ற அணி வந்து புலியூர். பிளஸ் 10,000 பிளஸ் ஒரு கப்பு. வனமலாப்பூர் அணியினர் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 50 பிளஸ் கப்பு. மூன்றாவது பரிசை தட்டி செல்லும் அணி தென்னங்குடி அணியினர். தேர்ட் பிரைஸ் 30 பிளஸ் ஒரு கப்பு. உடையாண்டிப்பட்டி ரங்கா பிரதர்ஸ் அணி செகண்ட் பிரைஸை உடையாண்டிப்பட்டி வின் பண்ணியிருக்காங்க. செல்லும் அணி உடையாண்டிப்பட்டி ரங்கா பிரதர்ஸ் அணி 40 பிளஸ் ஒரு கப். 50,000 கிரிக்கெட் துறையில் மொத்தான முதல் பரிசு 50,000 தட்டி செல்லும் அணி ஜிபிசிசி அணியினர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டோர்னமெண்ட்ல முதல் பரிசு தட்டி சென்ற டீம் வந்து முதல் பரிசு ரூபாய் 50,000 தட்டி செல்லும் அணி வடுகப்பட்டி ஜிபிசிசி அணியினர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.